இன்றைக்கு உங்களையும் பலவிதமான ஆபத்துண்டு தேவன் பாதுகாப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவ ஜனமே, நாம் கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை குறித்து ஏராளமான விளக்கங்களை பலர் உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். எனினும் இதனுடைய முழு விவரத்தையும் நான் பரலோகமே என் சொந்தமே என்கிற புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறேன். இந்த புத்தகத்தை இப்பொழுது தமிழில் அச்சடிக்க கொடுத்துள்ளோம். செபியுங்கள். ஒரு பிரிண்டிங்கு 5 லட்சம் ஆகும். பிற்பாடு ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டும். உங்களுக்கு யாராவது நல்ல ஆங்கிலம் தெரிந்த, ஆங்கிலத்தில் முனைவர் பட்டம் படித்த யாராவது லெக்சரோ அது ரிட்டையர் லெக்சரோ இருப்பாருன்னா சொல்லுங்கள். அவள் மூலம் அதை நல்ல ஆங்கிலத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடும். பண்ண பிற்பாடு மறுபடியும் தெலுங்கிலும் டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டும். செபித்து கொள்ளுங்கள். அது சுமார் 400 பக்கத்து வரும். மிக தெளிவாக அது எல்லாமே எழுதப்பட்டிருக்கு. உலகின் முடிவு, பிசாசின் ராஜ்யபாரங்கள், பாதாளம், நரகம், நித்திய ஜீவன், மோட்சம், பரலோகம், நட்சத்திரங்கள், தெய்வத்தூர்கள் அனைத்தும் அதை நீங்கள் வாங்கி வாசித்து எழுதப்பட்டிருக்கும். அதை வாங்கி வாசித்து பயனடையுங்கள். இன்னும் இதற்கு பல லட்சங்கள் தேவை. ஜெபித்து கொள்ளுங்கள். இன்றைக்கு நான் உங்களோட பேச போகிறது, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலை காப்பார். அவர் ஆத்மாவை காப்பார். உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். 7:6:24 கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர் என்று சொல்கிறார். இன்றைக்கு எதிர்பாராத விபத்துகள் எங்கேயும் நடப்பதை நாம் பார்க்கிறோம். போன மாதத்தில் கொடூரமான ஒரு காட்சியை பார்த்தோம். ஸ்கூல் வேன் 90 கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்து ரயில்வே கேட் மூடப்படாதபடினாலே அதை நம்பி வரும்போது ட்ரெயின் அதை அடித்து கொண்டு 50 அடி தூரத்தில் அந்த வேன் சுக்குநூறாகி அதை 3 பேர் இறந்து போனதை பார்க்கிறோம். அதே போல் வீட்டுக்கு மேலே கொடிக்கம்பத்தில் துணியை காயப்போட்ட மகன், சகோதர சகோதரிகள் மின்சாரம் பாய்ந்து அந்த இடத்துல சாவதை பார்க்கிறோம். அதே போல் ஸ்கூலுக்கு போன பையன் வரலையே, என்ன ஆயிட்டோ என்று பெற்றோர் பயப்படுகிறார்கள். முடியில் பார்க்கிறோம் சில கொடூரமான பசங்க அவன் கிளாஸில் நன்றாய் படித்தான் என்று சொல்லி அவனை அடின்னு அடித்து அவன் ஜாதியை பற்றி பேசி தாங்கள் உயர்ந்த ஜாதியின் பெருமை பாராட்டி அவனை அடித்து கொலை செய்வதை பார்க்கிறோம். அவனுக்கு நம்முடைய முதலமைச்சர் உதவி செய்தும் திரும்பி வரும்போது மறுபடியும் அவனை அடிப்பதை பார்க்கிறோம். கொடூரம் நிறைந்த இந்த உலகம். ஒரு பெண் ஒருவேளை ஒரு நல்ல பையனை லவ் பண்ணுகிறாள். சரி, அந்த லவ் பிரயோஜனமான உண்மையான லவ்வாக இருந்தால் சாதி வித்தியாசமின்றி அவள் கட்டி கொள்ளட்டும். ஆனால் இன்றைக்கும் நம்ம நாட்டில் ஒரு அவல நிலைமை ஜாதி வெறி. இந்த ஜாதி வெறினாலே சொந்த அப்பா தன்னுடைய மகளை துண்டு துண்டாய் வெட்டி போடுவதை பார்க்கிறோம். நான் நடந்ததை தான் சொல்கிறேன். ஒரு அருமையான தேவப்படியில் பெங்களூரில் எனக்கு ஜெபிக்க வந்தார். இளம் வாலிபன், நல்லா படித்திருந்தான். மாதம் 3 லட்சம் ஐடியில் வாங்கினான். அவன் ஒரு இளம் பெண்ணை திருமணம் செய்தான். அந்த இளம் பெண் வேறொரு மதத்தை சார்ந்தவள். ஆனால் இவனுடைய போதத்தினாலும் இவனுடைய வழிநடத்தில் அவன் மீது பற்று உண்டாயிட்டு, பாசம் உண்டாயிட்டு, இருவரும் ஒன்று சேர்ந்து வாழ ஆரம்பித்தார். அந்த பெண், அவருடைய குடும்பத்தினர் பயங்கரமான மதவெறி பிடித்தவர்களாக இருந்தபடினாலே இருவரும் வேறு வழியில்லாமல் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி ஹோட்டல் ஆஃப்டர் ஹோட்டல் தங்கினார்கள். ஒரு சமயத்தில் சொந்த அப்பா அந்த பிள்ளையுடைய தம்பி இவர் எந்த ஹோட்டல் இருக்கிறான்னு சொல்லி அறிந்து அவள் வெளியே போனப்பாடு எதிர்க்கே ரூம் எடுத்து இரவு 12 மணிக்கு புருஷனும் பெண் ஜாதியும்
சேர்ந்து படுத்திருக்கார்கள். பெண்ணுக்கு 6 மாதம். இந்த கதை உடைத்து இருவரையும் துண்டு துண்டாய் வெட்டினார். How is possible? Can you understand? Can you comprehend that? சொந்த அப்பா தன்னுடைய பிள்ளையை துண்டு துண்டாய் வெட்டினார். சொந்த கணவர் தன் மனைவியை துண்டு துண்டாய் வெட்டி போட்டார். ஏன்? தவறே நடந்தால் கூட நீங்கள் ஏன் மன்னிக்க கூடாது? உங்கள் பிள்ளை தானே. கொலை செய்வள் யாருமே மோட்சம் போக மாட்டார். நான் தெளிவாக சொல்கிறேன். நான் 4 முறை இறந்தவன். இப்படிப்பட்ட கொடூர கொலை செய்கிறவர்களுக்கு பாதாளத்தில் அப்போலியன் கொலை பண்ணி கொண்டே இருப்பான். 1000 வருஷம் அரசாட்சிக்கு இருப்பாடு அவளுக்கு சரீரம் கொடுக்கப்படும். எப்படி தன் பெண்ணை துண்டு துண்டாய் வெட்டினார்களோ அதே போல நரகத்தில் பெரிய பெரிய புழுக்களான வெட்டும். there is no other remedy. தேவன் உக்கிர கோபம் உள்ளவர். உன் பச்சை பிள்ளைய நீ எப்படி ஒரு மத வெறினாலே ஜாதி வெறினாலே ஆனர் கில்லிங் என்று சொல்லி நீ எப்படி கொலை செய்யலாம்? சரி, சிறுவன் படிக்கவில்லை, அவனை பார்த்தேன் செத்து போயின்னு சொல்கிறாய். முடியல, அவன் தற்கொலை செய்கிறான். அதே போல தான் மனைவி உண்மையுள்ளவளாக இருப்பான், புருஷன் உண்மையுள்ளவளாக இருப்பான், லஞ்சம் வாங்காமல் இருப்பான். உடனே குரோமாய் சேவனை வைக்கிறது, ஏவல் வைக்கிறது. அது மாத்திரம் இல்லை, பிசாசு இருக்கிறானே, இந்த பிசாசு பல சமயத்தில் தேவனுடைய பிள்ளைகள் தூங்க விடாது. என்னென்ன ஓக்கானவளை கொடுத்து அவளை எப்படி அமுக்குவதை பார்க்கிறோம். இப்படியா நம்முடைய வாழ்க்கை போக்கிலும் ஆபத்து, வரத்திலும் ஆபத்து. கல்லூரிக்கு போயிட்டு, வேலைக்கு போயிட்டு, ஏதோ ஒரு பிஸ்னஸ் போயிட்டு, கடைக்கு போயிட்டு நல்லா போயிருப்போம், வரும்போது ஆக்சிடெண்ட். இதற்கெல்லாம் காரணம் என்ன? யோசித்து பாருங்கள். வேதம் தெளிவாக சொல்லுது, உன் தேவனாய கர்த்தரை நீ உனக்கு அடைக்கலமாய் கொள்ளும்போது ஒரு தீங்கும் உனக்கு வராது. முதலாவது நாம் செய்ய வேண்டியது, இரவும் பகலும் தேவனை என் குடும்பத்தை பல தீமைண்டு விலைக்கு காரும், தீமைண்டு விலைக்கு காரும். இன்றைக்கி உணவில் பாய்சன் கலக்கி பிள்ளைகளையும் கணவரையும் கொள்ளுகளும் இருக்கிறாங்க. ஆகவே தேவனை எங்கள் சரீரத்தையும் ஆத்மாவையும் காத்தலும் என்று நாம் செபிக்க வேண்டும். வண்டி எடுக்கும் போதே செபிக்க வேண்டும். வண்டியின் வெகுதூரம் போயிட்டு திரும்பி வரும்போது ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். இதைத்தான் நான் 9 விபத்துகளில் கற்றுக்கொண்ட பாடம். 9 விபத்துகள் எனக்கு சாதாரண ஒரு அம்பாசுக்கால் ஏற்பட்டது, அடுத்த மாறிலும் ஏற்பட்டது, பல விபத்துகள் ஏற்பட்டது. அப்படி தேவனோடு பேசினான், மகனே வண்டி ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி ஜெபம் செய், நான் வருவேன், காக்கும் தூள் கட்டிடுவேன் சொன்னார். அது முதல் இந்நாள் வரைக்கும் பல வருஷங்களாக இரவிலும் நாம் வர நேரிடுது. 400 கிலோமீட்டர் இரவில் நாம் வர வேண்டும். வீட்டுக்கு அடுத்த நாள் அடுத்த ப்ரோக்ராம் இருக்கும். ஆனால் தேவன் இதுவரைக்கும் பத்திரமாக எங்களை காத்து கொண்டார். இதைத்தான் சங்கீதக்காரன் கர்த்தரும் போக்கையும் வரத்தையும் இது மேற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். தாவீதுக்கு எவ்வளோ ஆபத்துகள், எவ்வளோ சத்துருக்கள், எவ்வளோ பகைவர்கள். அவன் சொல்றார், காண்டாமிரின் கொம்புகளின் மத்தியில் இருந்தேன், நாய்கள் சிங்கங்களின் பற்களில் இருந்தேன், தேவனை விடுவித்தார்னு சொல்கிறார். ஏழை மனுஷன், சிறுவன், படிக்காதவன், இவரை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி ராஜா ஆகும்போது பொறாமைகளுக்கு பிடிக்குமா? ராஜாவே பொறாமைப்பட்டு கொலை செய்தினான். அவன் கர்த்தர் பாதுகாத்தார். இன்றைக்கு உங்களையும் பலவிதமான ஆபத்திலிருந்து தேவன் பாதுகாப்பார். செய்வோமா? அன்பின் கர்த்தாவே, அருமையான உம்முடைய தாசலை கண்ணோக்கிப்பார். அகால மரணம், சடுதியான திகில் அவளுக்கு வரவே கூடாதப்பா. அவள் உம்முடைய பிள்ளைகள், சேஷ்மாய் வாலிய பிள்ளைகள் பைக் எடுக்கும்போது செபித்து எடுக்க செய்யும். ஸ்பீட் டிரைவிங் அவாய்ட் பண்ணும்படிக்க செய்யும். எந்த ஸ்பீட் குறிக்கப்பட்டதோ அதிலே போகும்படி செய்யும். ஹெல்மெட் இல்லாமல் 3 பேராக ட்ராவல் பண்ணாபடி காத்துக்கொள்ளும். அது பெரிய டிசாஸ்டரை உண்டு பண்ணும். அதே போல் ட்ரக் டிரைவர்ஸ், லாரி டிரைவர்ஸ், ட்ரெய்லர்ஸ் டிரைவர் அனைவரும் செபித்து வாகனம் எடுக்க செய்யும். அந்த வாகனத்துக்குள்ளே
சினிமா பாட்டுகள், வேண்டாத காதல் பாட்டுகள் வேண்டாமப்பா. உம்முடைய வசனம் ஓடட்டும், உம்முடைய வார்த்தைகள் ஓடட்டும், உம்முடைய ஆராதனை பாடல்கள் ஓடட்டும். அப்பொழுது நீர்களை பாதுகாப்பீர். ஏசாயா 31:5 படி பறந்து காக்கும் பச்சிலை போல அவளை காத்துக்கொள்ளும். ஒரு ஆக்சிடென்ட்னாலே கோமா ஸ்டேஜில் சீரியஸாக இருக்கிற உம்முடைய வாலிப பிள்ளைகளை நீர் தப்புவித்தரலும் அப்பா. அவளை கோமா ஸ்டேஜ் விடுவித்தரலும். உம்மால் கூடும். நீர் தயவு செய்தாலும் சடுதியான ஆபத்தினும் விடுவித்தாலும் பெரிய காரணை செய்யும். பாதுகாத்து கொள்ளும். இயற்கை சேரன்று பாதுகாரும், பலவிதமான பயனின்று பாதுகாரும், செய்வனை ஏவென்று பாதுகாத்து கொள்ளும். உம்முடைய செட்டனின் மறைவில் பிள்ளைகள் பாதுகாப்பை பெறுவார்களா? இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.